ஆண்டவரோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரை நிலைப்பாடுவை உறுதியாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது, அதை நீ என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனத்தோடும் ஒரு கடவுளாகி ஆண்டவரிடம் வந்து கூறுவாயாக. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொல்லி அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளரிட காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆணைகளை அவர்கள் புரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டுப் போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவரையே வந்தார். அவர் அவரை கண்டது மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவரிடத்திற்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவரையே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து அவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது 3 தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இன்னொரு பொருள் எவர் அடுத்திருப்பவரிடம் உனக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீயும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தொடக்க நூலில் இருந்து நாம் பெறுகின்ற மாபெரும் உண்மை, சட்டத்தை பற்றிய உண்மையாக இணைச்சட்டத்திலே அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. சட்டம் எதிலே இணைந்து கொள்கிறது என்ற கேள்விக்கு அன்பே மேல்வரி சட்டம் என்ற விளக்கத்தை அந்த இணைச்சட்ட நூல் நமக்கு தருகிறது. இருவேறுபட்ட பக்கங்கள் அன்பிற்கு உரியவை. இறைவனை அன்பு செய்தால் அயலவருக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்பது சட்டமாக நமக்கு முதல் வாசகத்திலே வளர்க்கப்பட்டது. அதை இதயத்தில் எழுத வேண்டும். வாயிலே இருந்தால் போதாது, இதயத்திலிருந்து செயலாக அது உருவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு விளக்கி தரப்பட்டது. ஆக இறைவனுக்குரிய அன்பும் பிறர் அன்பும் நாணயத்தில் 2 பக்கங்களாக, பிரிக்க முடியாத பக்கங்களாக அறிவிக்கப்பட்டன. இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அயலவரை அடுத்திருப்பவரை அன்பு செய்யாதவன் பொய்யன் என்று யோவான் திருக்குறளிலே அழகாக எழுதுகிறார். இறைவனுக்கு காட்ட வேண்டிய அன்பு எங்கே விளக்கம் பெறுகிறது என்றால், பிறருக்கு செயல்பாடுகளில் தான் விளக்கம் பெற வேண்டும் என்ற கட்டளை நமக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்கள் வாழ்க்கையின் வழித்துறைகளை தவிர நம்மை அடிமைப்படுத்துகின்றவைகள் அல்ல. எந்த சட்டம் நம்மை பெற்ற பெற்றோர்கள் கூட நமக்கு நிறைய சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார்கள். நம்மை அடிமைகளாக்குவதற்கல்ல, நாம் கரையை சேர வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் சட்டங்களை நமக்கு கொடுத்தார்கள். நம்முடைய பெற்றோர்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒரு சில அறிவுரைகள் நமக்கு கசப்பாய் பாதகமாய் இருந்தன.
ஆனால் வளர்கின்ற பொழுதுதான் எதற்காக சொன்னார்கள் என்று நமக்கு விளக்க வருகிறது. அந்த சட்டங்களை நன்றாக கடைபிடித்ததனால் நாம் அவர்களை கரங்களை விளக்கமாக வைத்து முன்னேறி இருக்கிறோம், வாழ்க்கையில் பல திருப்புமுறைகளை கண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கு இன்றைக்கு அனுபவ அறிவு கூறுகிறது. ஆக சட்டங்கள் என்று சொல்லுகிற பொழுது வெறும் சட்டங்கள் என்று விவிலியம் பேசவில்லை. சட்டத்திற்கு மேல்வழி சட்டமாய், இலக்கணமாய், விளக்கமாய், வெளிப்பாடாய் அதை நிறைவு செய்கின்ற அன்பு முதலிடம் பெறுகிறது. அன்பே மேல்வழி சட்டம். இதை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வரியை அணுகுவிட சொல்கிறார். ஒருவர் ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், அதனால் கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவு செய்கிறவர்கள் ஆவீர்கள் என்று படிக்கிறார். நாம் பிறருக்கு சுமை தாங்கிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவ பிறரன்பு செயல். பிறருக்கு சுமைகளாய் வளர்வது நமக்கு ஒவ்வாதது, ஆபத்தானது, அபத்தமானது. ஆக பிறருக்கு செயல்களில் நாம் ஊறி கிடைக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு மேம்படுகிறது. நமக்காக சிலுவையிலே கைகளை விரித்து கொடுத்த கர்த்தர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தன்னையும் தன்மையை சுமந்தார் என்று நாம் புனித வாரத்தில் பெரிய வழி என்று அழகாகவே வாசிக்க கேட்கிறோம். அதுதான் உண்மை. அதை சார்ந்துதான் கிறிஸ்துவம் வலுப்பெறுகிறது. கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சமயம் அல்ல, மதம் அல்ல, ஒரு கொள்கையும் அல்ல, ஒரு வழிமுறையும் அல்ல. கிறிஸ்துவம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஆள். கிறிஸ்துவம் என்று சொன்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக வைத்து வாழ்கிறவர்கள் என்றுதான் கிறிஸ்துவம் பொருள் பெறுகிறது. இதர மதங்களைப் போல இந்துயிசம் இசம் அல்ல. இது ஒரு கொள்கையின் திரண்டு அல்ல. ஒரு ஆளை பின்பற்றுகிற மக்களாக நாம் வாழ்கிறோம். அந்த ஆள் என்ன செய்தார்? வாழ்ந்த பொழுது, திரைப்பணியில் ஈடுபட்ட பொழுது, செவிடனோடு, குருடனோடு, பாவத்தால் பிடிப்பட்ட பாவி பெண்ணோடு, சமுதாயத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திய ஒரு கடவுளை தான், ஒரு பரமனை தான், அந்த பரமன் பாமரனாக வந்தார் என்று இம்மானுவேல் என்ற பெயர் வைத்து அவரை நாம் வழிபடுகிறோம். அவர் யாரோடெல்லாம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டாரோ அங்குதான் அடுத்தவர் இருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டார். நமக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்விக்கு பதிலாக சமாரியர் ஓமைகளுக்கு வாசிக்கப்பட்டது. நமக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால், யாரெல்லாம் தேவையில் உழல்கிறார்களோ, ஆதரவற்றவராய், நிராகரிக்கப்பட்டவராய், உதவி தள்ளப்பட்டவராய், விடுவித்த நிலைக்கு தள்ளப்பட்டவராய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு அடுத்திருப்பவர்கள். நமக்கு அடுத்திருப்பவர்களுடைய உறவினர்கள் அல்ல, நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகள் அல்ல. ஒரு சில நேரங்களில் அவர்களே நமக்கு அடுத்திருப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வருகிற பொழுது அடுத்திருப்பவர் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு யார் அடுத்திருப்பவர்? உயிர்சார் நெய்வர் என்ற கேள்வி இடம்பெறுகிறது. நம்மோடு பிறந்தவரோ, நமக்கு உறவு காட்டுகிறவரோ, நம்மை மணந்தவரோ, நம்மோடு வாழ்கிறவரோ, நம்மை வளர்த்தெடுத்தவரோ நமக்கு அடுத்திருப்பவர் அல்ல. தேவையில் உழல்பவர்களே அடுத்திருப்பவர்கள். ஒரு சிலருக்கு கண்ணியில் கதைகள் உண்டு. அதை கொட்டுவதற்கு ஆள் இருக்காது. அதை கொட்டி தீர்ப்பதற்கு செவிப்படுத்தால் அவர் நம்முடைய அடுத்தவர். ஒரு சிலர் முடவராகலாம், முகத்திலே சிக்கலாம், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கலாம், அவரும் நமக்கு அடுத்தவர். நிரபராதியாக இருந்தும் சிறைப்பட்டிருக்கிறார், சிறை கம்பிகளை எண்ணுபவராக இருக்கலாம், அவர் நமக்கு அடுத்தவர். படுக்கையாய், நாதியற்றவராய், உதவி தள்ளப்பட்டவராய் இருக்கலாம், அவரும் நமக்கு அடுத்தவர். இவருக்கெல்லாம் தைசனை காட்டுகிற பொழுது, பரிவு காட்டுகிற பொழுது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்ற பெயரை பேசுவதை தவிர திருச்சபை
திருச்சடங்கு முறைகளில் பங்கு பெறுவராய், மனிதரை உருட்டி மன்றாட்டு மாலைகளை சொல்பவராய், கால்களுக்கு பயணங்களை மேற்கொள்பவராய் இருந்தால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல என்ற விளக்கம் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு விளக்கி தரப்பட்டது. குரு பார்த்தார், லேவியர் பார்த்தார், இவர்கள் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு வேற்றுப்பாதையில் போவதையும் இந்த ஓமை நமக்கு விளக்கி தந்தது. யாரெல்லாம் மனிதருக்கு உண்மையாகவே கரிசனை காட்ட வேண்டுமோ அவர்களெல்லாம் அந்த பொறுப்புகளை தட்டி கழித்து 10ஆம் பசதி கொள்கைகளோடு விலகிச் செல்வதை இன்றைய ஓமை நமக்கு விளக்கி தந்தது. நாம் கூட இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது யாராவது இந்த பிளாட்பாரத்தில் உயிருக்கு பிரித்து கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கழிப்பதற்காக ஆலயத்தை தேடி வந்தால் நாம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய கடப்பாட்டில் தவறி இருக்கிறோம் என்று பொருளாகும். ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் தவிர்க்கலாம். தேவையை வழங்குவதற்கு உதவிக்கரம் நீட்டாமல் ஆலயத்தின் படிகளை ஏறி வந்தால் அது ஞாயிற்றுக்கிழமை கிடைத்த ஒரு நிறையாகாது. அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், ரிச்சுவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சுவல். ஆக்சுவல் ரியாலிட்டியை விட்டுவிட்டு ரிச்சுவல் மட்டும் நம்ம அதை கையாண்டு திருச்சடங்கு முறைகளில் கையாளுவதனால் பங்கு பெறுவதனால் நாம் கத்தோலிக்கர்கள் என்ற பெயர் பெற முடியாது, கிறிஸ்தவர் என்ற பெயரையும் பெற முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கண்ணீர் கதைகள் உண்டு. எவ்வளவோ பேர் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய உள்ளங்களில் நாம் அவர்களை கருத்தாங்கினால், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாட்டில் ஈடுபட்டால் அடுத்ததற்குரிய அன்பில் பிறர் என்பதை நாம் கிடைத்தவர் என்று பொருளாக நாம் அப்படிப்பட்ட கத்தோலிக்கர்களா என்ற கேள்வி நமக்கு வர வேண்டும். நம் கண்ணுக்கு முன்னால் நிறைய அநியாயங்கள் நடக்கும், அநீதி இருக்கும். தட்டி கேட்க வக்கில்லாமல் வாய்ப்பு இல்லாமல் நாம் அந்த கடமைகளை எல்லாம் உதவி தள்ளிவிட்டு திருச்சடங்கு முறைகளில் ஈடுபடுவதனால் நாம் எப்படி கிறிஸ்துவர்களாக முடியும்? கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிற பொழுது பிறகு செயலில் ஈடுபடுபவர்கள் என்பதை அப்போஸ்தலர் பணி என்று அழைக்கப்படுகிற திருத்துதர் பணியில் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வரியிலிருந்து 45வது வரி வரை லூக்கா அழகாகவே இருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆதி கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் தருகிறார். அப்பம் பிற்கதிலும் ஜபத்தில் ஈடுபட்டு இருப்பதிலும் அவர்கள் கருத்தாக இருந்தார்கள். இல்லாதவருக்கு இருப்பவர்கள் தங்கள் உணர்வுகளை விற்று அந்த இல்லாதவருடைய தேவைகளை நிறைவு செய்தார்கள். அப்படிப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அன்பியங்களை திருச்சபை உருவாக்கியது. அன்பிய கூட்டங்கள் என்று சொல்லுகிற பொழுது இல்லாதவர்களை தேடிச் சென்று உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடப்பாடு அதிலே புதைந்திருக்கிறது. இது நிறைவேற்றப்படுகிறதா? சென்றோம், ஜெபித்தோம், ஸ்நாக்ஸ் கொடுத்தார்கள், அவர்கள் கோடிக்கணக்கிலே போட்டார்கள் என்று பேசுகின்ற பேச்சுத்தானே அன்பியத்திற்கு இலக்கணமாக இன்றைக்கு வளர்கிறது. நாம் பிறருடைய அந்த கண்ணீர் கதைகளுக்கு முடிவு கட்டி இருக்கிறோமா? இயேசுவை போல் செவிடனோடு, குருடனோடு, சிறைப்பட்டவரோடு, பாவத்தால் பிடிப்பட்ட பாவி போன்றவர்கள் நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறோமா? இதையெல்லாம் செய்யாமல் பிறருக்கு செயல் எப்படி நமக்கு வெளிப்பாடாக அமையும்? இதையெல்லாம் செய்யாமல் கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு எப்படி சொல்ல முடியும்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக ஒதுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தன்மையை தன்மையை சுமந்தார் என்று பெரிய பெரியவர் வாசித்தால் அது பொருள் புரிந்த ஒரு வாசகமாக முடியுமா? பிறருடைய சுமைகள் நம்முடைய சுமைகளாக மாறுவது எப்பொழுது? பிறருடைய கண்ணீர் கதைகளுக்கு நிறைவு வெட்டுவது நம்முடைய கடமையாக மாறுவது எப்பொழுது? மருந்தகங்களுக்கும் இந்த மருத்துவமனைகளுக்குள்ளும் நாதியற்று இருப்பவரை காணச் செல்லாமலே வீட்டில் அல்லது சீரியலை சீரியஸாக பார்க்கின்ற கத்தோலிக்க விசுவாசை எத்தனை பேர் இருக்கிறோம்? தட்டுச்சோறு காய்ந்து போனாலும் தட்டிலே அந்த எச்சரிக்கையை வைத்துக் கொண்டே என்ற சீரியலை பார்க்கின்ற நேரம் ஒரு மருத்துவமனை இருப்பவரை பார்த்தால் எப்படி சுகமளிக்கும்? எப்படி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அதில் விளக்கமாக அமையும்? இதைத்தான் இன்றைய நற்செய்தி நம்மிடம் எதிர்பார்க்கிறது. பிறருடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதனால் கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவு செய்கிறவர்கள் ஆழ்வீர்கள் என்று கலாத்தியருடைய திருமணத்தில் அந்த பவுலடிகளார் படிப்பது இதற்காகத்தான்.
எப்பொழுதெல்லாம் நம்மை மறந்து பிறரை நினைக்கின்றோமோ, நம்மை உடைத்து பிறரை உருவாக்குகின்றோமோ, நான் அழிந்தாலும் அவர்கள் உயர வேண்டும், ஏணிப்படையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அன்றைக்கு பிறருக்கு செயல் வெளிப்பாடாகவும் பொருள் புரிந்தாக அமையும். அப்படிப்பட்ட பிறருக்கு செயல் இல்லாமல் பயணிக்கின்ற திருச்சபை ஆசிரியக்கூடியதல்ல, சாப்பிட்டுக்கூடியது. இதை உணர்கிறோமா? உணர்ந்தால் செயல்பட்ட மற்றவர்களை பற்றிய கவலைகளை வளர்த்து கொண்டு நம்மை மறந்தால இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார், என்னை நட்டவன் நீர்வாக்காமல் போவான் என்ற கொள்கைக்கு நாம் அடிமைகளாகி இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நான் நடக்க வேண்டாலும் தீமையானது இதற்கு அஞ்சேன்று சங்கீதவன் என்ற வெளிப்படை போல அவர் இருக்கிறார், அந்த பங்கிலே இவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று எப்பொழுது மக்கள் சொல்றது தொடங்குகிறார்களோ அன்றைக்கு திருச்சபையின் வாழ்வு நல்ல பயணத்திற்குரியது. அது இல்லாத வரை திருச்சபை சாகும், வாழாது.